எகிப்து பிரமிட்ல தமிழ் எழுத்தா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க அங்க போயிருக்காங்களா? இது வெறும் கதை இல்லைங்க. எகிப்துல அரசர்களின் பள்ளத்தாக்குல கிடைச்ச கல்வெட்டு ஆதாரம். இத தெரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு தமிழனும் சிலிர்த்து போவீங்க. இன்னைக்கு நமக்கு ஜிபிஎஸ் இருக்கு. ஆனா அப்போ எதுவுமே இல்லாம வெறும் பாய்மர கப்பலை வச்சு நடுக்கடல்ல பயணம் செஞ்சவங்க நம்ம முன்னோர்கள். சமீபத்துல சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் எகிப்துல ஆய்வு செஞ்சப்போ அங்க இருந்த பாறைகள்ல தமிழ் பிராமி எழுத்துக்களை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அங்க என்ன எழுதியிருக்கு தெரியுமா? சிகை கொற்றன் வர கண்ட அப்படின்னு செதுக்கியிருக்காங்க. அதாவது சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒரு தமிழ் வணிகன் அங்க வந்து பிரமிடுகளை பார்த்துருக்கான். நம்ம ஊரு முசிறி தொண்டியிலிருந்து மிளகு துணியை ஏத்திக்கிட்டு எகிப்துக்கு போய் அங்க இருந்து ஒட்டகம் வழியா பாலைவனத்தை கடந்து போயிருக்கான் நம்ம சிகை கொற்றன். சிகைன்னா குடுமி, கொற்றன்னா வெற்றியாளன்னு அர்த்தம். ஒரு சாதாரண தமிழ் வணிகன் உலக அதிசயமான பார்வோன் மன்னர்களின் கல்லறைகளுக்குள்ளேயே போயிருக்கான்னா தமிழர்களோட செல்வாக்கு அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உலகமே மேலை நாட்டுக்காரங்க தான் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்போ, இல்லடா நாங்க தான் அப்பவே உலகத்தையே சுத்தி வந்தோன்னு நிரூபிச்சிருக்கான் இந்த தமிழன். நம்ம சிகை கொற்றனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழனா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த பெருமையை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை தொடுங்க.